விஷயங்கள்ல கம்பேர் பண்ணாதீங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நாங்கள் சபையில் உங்கள் வார்த்தையை கேட்குறோம், உங்கள் வசனத்தை கேட்குறோம், உங்கள் சத்தியத்தை கேட்குறோம். ஆண்டவரே, சத்தியம் எங்களை நிலை கொண்டு ஆவியானவர், ஆண்டவரே சத்திய ஆவியானவர் வரும்போது சகல விதமான சத்தியத்தில் எங்களை நடத்துகிறபடியா கர்த்தாவே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வார்த்தையானது ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா வார்த்தை போய் உணர்த்தி சகல நன்மையினால ஆண்டவரே இவர்கள் நல்ல தோட்டங்களாய், வேதம் சொல்லுகிற நல்ல தோட்டத்தில் விதைக்கிற ஆண்டவரே விதையானது இவர்களுக்கு விளையும்படி 30, 60, 100 பலன் கொடுக்கிற வார்த்தை ஒவ்வொரு இருதயத்தில் விளைய செய்யட்டும் என்று ஜெபிக்கிற பிரசன்னத்தில் விட்டு கொடுக்கிற சுவாமி ஆளுகசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நல்லவர். ஆண்டவர் பாருங்க, நிறைய வார்த்தையினால கடந்த நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல வார்த்தையை தேவன் நமக்கு தந்தாரு இல்லையா? ஆமென். தரிசனம் உள்ள வார்த்தை காலம் தாமதிக்கும், தரிசனம் ஒரு நாளும் தாமதிக்காது, அது பொய் சொல்ல முடியாது, அது நிச்சயமாய் நிறைவேறும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் வைத்து இன்னைக்கு அந்த காரியம் எப்படியெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சரி, வாசிக்கலாம், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும் 20வது வசனத்தையும் வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 18வது வசனமும் வாசிக்கலாம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னோடு கூட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவன், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றையோடைய தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கொம்பு உயரப்படும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நம்மளுடைய தலை உயர்த்தப்படும். இன்னைக்கு நம்மளுடைய தலை உயர்த்தப்படும். சகரியாவுக்கு தேவன் தரிசனத்தை தரார். இந்த தரிசனத்துல சகரியா என்ன பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா 4 கொம்புகளை பார்க்கிறார். இந்த 4 கொம்பு என்ன செய்யுது அப்படின்னா யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமும் சிதறடிக்கிறதாம். ஆமென். யூதா அப்படின்னு சொன்னா துதி என்ற அர்த்தம். யூதான என்ன அர்த்தம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. துதி. நல்லா சொல்லுங்க. பிரைஸ். ஆமென். யூதான என்ன அர்த்தம்? துதி. அப்புறம் இஸ்ரவேல் அப்படின்னா ஆசீர்வாதம். இஸ்ரவேல்னா என்னது? ஆசீர்வாதம். எருசலேம் அப்படின்னா சமாதானம். இப்போ இந்த 4 கொம்புகள் எதுக்கு விரோதமாய் எழும்புதுன்னா, துதிக்க விடாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை பெறாதபடி, சமாதானத்தை முறிக்கும்படி 4 கொம்புகள் எழும்புது. இன்னைக்கு கொம்புகள் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா, 1 சாமுவேல் வாசிக்கலாம். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. இருக்கா? 1 சாமுவேல் இருக்கா? இருக்கு பாஸ்டர், நீங்க சொல்லிடுங்க, நாங்க வாசிச்சிடறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலில் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்த தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டு இருக்கிறாய்? நீ உன் கொம்பை எதனால நிரப்பு?
அப்ப கொம்பு எதுக்கு பயன்படுத்துறாங்க? தைலத்தை வைப்பதற்காக பயன்படுத்துறாங்க. கொம்பு எதுக்கு பயன்படுத்துறாங்க? தைலத்தை. ஆமென். கொம்பு எண்ணெயை ஊற்றி வைக்க பயன்படுத்துறாங்க. தைலத்துக்காக கொம்பை பயன்படுத்துறாங்க. கொம்பு எக்காலத்துக்கு பயன்படுத்துறாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க? எக்காலம். இயேசுவின் வருகைக்கு கொம்பு எக்கால சத்தம் தொனிப்பதற்காக பயன்படுத்துறாங்க. கொம்பை எதுக்கு பயன்படுத்துறாங்க? துதிக்கு பயன்படுத்துறாங்க. எப்படின்னா, எரிகோ மதில் இருக்கும்போது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் எரிகோ மதிலை சுற்றி வந்த 6 நாட்கள் 7வது நாட்கள் அவர்களை கொம்பை எடுத்து ஊதி ஆர்ப்பரித்த போது எரிகோ மதில்கள் விழுந்து போவதற்கு அந்த கொம்பை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். கொம்புகள் தானியேலுடைய தரிசனங்களை காண்பிக்கிறது. 10 கொம்புடைய மிருகத்தை கண்டேன். இப்ப அந்த 10 கொம்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அங்க பைபிள் சொல்லுது, தானியேல் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அந்த 10 கொம்பு எதுக்கு ஒப்பா இருக்கா பாருங்க. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். கொம்புக்கு என்ன அர்த்தமா? ராஜாக்கள். கொம்புக்கு என்ன அர்த்தம்? துதி. கொம்புக்கு என்ன அர்த்தம்? எக்காலோ. கொம்புக்கு என்ன அர்த்தம்? தைல குப்பி. கொம்புக்கு என்ன அர்த்தம்? எண்ணெய் வார்க்கிற ஒரு பாத்திரம். கொம்புகள்ல அவ்வளோ வித்தியாசம். நிறைய பேர் சொல்ல நீனா பெரிய கொம்பா அப்படின்வாங்க. பார்த்துக்கிறீங்களா இல்லையா? பேசும்போது என்ன சொல்லிடுவாங்க? நீ என்ன பெரிய கொம்பா அப்படின்னுடுவாங்க இல்லையா? உன்னால என்ன பண்ணிட முடியும்? உன்னால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு. வாசிக்கலாம் அப்படியே. சங்கீதம் 92:10 வாசிங்க பாருங்க. என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இங்க பாருங்க, இந்த கொம்பை குறித்து சொல்றது காண்டா மிருகத்துக்கு ஒத்த கொம்பு. காண்டா மிருகத்துக்கு மட்டும் கொம்பு இல்லைன்னா அது பூம்பும் மாடு. ஏன்னா காண்டா மிருகத்துக்கு எந்த பலன் இல்லை. காண்டா மிருகத்தால ஓட முடியாது, காண்டா மிருகத்தால எட்டி ஓடிக்க முடியாது, காண்டா மிருகத்தால கட்டிக்க முடியாது. காண்டா மிருகத்துக்கு ஒரே ஒரு பலன் என்ன தெரியுமா? அதோடைய கொம்பு. அந்த கொம்பை வேதம் என்ன சொல்லுதுன்னா அபிஷேகம் சொல்லுது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அந்த கொம்பை என்ன சொல்லுது? அபிஷேகம். புதிய எண்ணெயால் அபிஷேகத்தை கர்த்தர் சொல்றாரு. அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி காண்டா மிருகத்துக்கு ஒரு கொம்பு பலனா இருக்கோ, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அபிஷேகம் பலனா இருக்கு. அபிஷேகத்தின் பலன், அபிஷேகத்துல இருக்கிற பலன் வேற எதுலயுமே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Anointing is a power. Anointing the power. ஆமென். கொம்பை மேன்மைப்படுத்த இல்ல, அனாயிண்டிங் மேன்மை படுத்துகிறோம். அப்போ இந்த கொம்புகளை குறித்து பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம், பல விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டே வரோம். இப்போ அங்க சொல்லும் போது அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. 20வது வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 1:20. பின்பு கர்த்தர் 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இப்ப பாருங்க, முதலாவது 4 கொம்புகள். ஃபர்ஸ்ட் என்ன காண்பித்தாரா? 4 கொம்பை காண்பிச்சாரா. அப்புறமா 4 தொழிலாளிகள். இந்த 4 கொம்பு துதியும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை கெடுக்க வந்துச்சான். ஆனா கர்த்தர் உடனே என்ன காமிச்சிட்டாரு? 4 தொழிலாளிகளை காண்பித்தார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, இந்த 4 தொழிலாளி அப்படின்றத அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா கார்பெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? கார்பெண்டர். இந்த 4 தொழிலாளிய ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதா?
கார்பெண்டர், அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒன்னு, தரிசனத்தை பார்த்தார், 4 கொம்புகளை பார்த்தேன். இந்த 4 கொம்பு யூதாவையும் எருசலேமையும் இஸ்ரவேலையும் என்ன பண்ணுதான்? கெடுக்க வந்துச்சான். உடனே 4 தொழிலாளியர்களை என்ன பண்ணாரா? ஆண்டவர் காண்பித்தாராம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நல்லா புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சரி, இப்போ இந்த யூதா அப்படின்னு சொன்னா துதி, யூதான்னு சொன்னா துதி. ஆண்டவர் சொல்றாரு, இந்த துதியினால தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். துதின்ற ஒரு கொம்பினால தான் சகலத்தையும் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். இந்த பூமியில துதின்ற ஒரு காரியம் இல்லைன்னா, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு துதியின் மத்தியில் அவர் என்ன செய்யறாரா? வாசம் செய்யறார். துதியின் மத்தியில் வாசம் செய்யறார். இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மறக்கப்படுவது இல்லை. எருசலேமின் சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த 4 கொம்புகளுக்கு 4 காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆமென். 1 எடுத்தவங்க வாசிக்கலாம், எடுத்தவங்க வாசிக்கலாம். Thank you Jesus. லூக்கா 1ஆம் அதிகாரம் 74வது வசனமும் 75வது வசனத்தையும் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம், தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் என்றும் நம்மை ரட்சிக்கும்படி தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணியின் கொம்பை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த 4 கொம்புகளை ஆண்டவர் நமக்கு எப்படி காண்பிக்கிறாராம்? முதல் கொம்பு ரட்சணியின் கொம்பு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த ரட்சணியின் கொம்பு அப்படின்னு சொன்னா இயேசு என்ற ஒரு நாமத்தை குறிக்கிறது. முதல் கொம்பு என்ன நாமத்தை குறிக்கிறது? இயேசு என்ற நாமத்தை. இந்த இயேசு என்ற நாமம் நம்ம மேல இருந்தா எந்த கொம்பு நம்மை சீர்கடிக்க நினைச்சாலோ, எந்த கொம்பு நம்மளை விழ நினைச்சாலோ, எந்த கொம்பு நம்மளை அழிக்க நினைச்சாலோ, எந்த கொம்பு நம்ம விரோதிக்க நினைச்சாலோ, இயேசு என்ற ரட்சணியின் கொம்பு கர்த்தர் எனக்கு வைச்சிருக்கிறார். எந்த கொம்போ இதோ எனக்கு முன்பதாக நிற்க முடியாது. அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். சிதறடிக்கிற கொம்புக்கு கர்த்தர் அவர் நாமம் என்ற ஒரு கொம்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அது ரட்சணியின் கொம்பு, அது ரட்சிப்பு, எங்களை ரட்சித்த ஒரு கொம்பு. அந்த கொம்பு தான் இயேசு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். எங்களை சிதறடிக்க நினைக்கிற, எங்களை துதிக்க விடாம நினைக்கிற, எங்களை ஆராதிக்க விடாத நினைக்கிற கர்த்தர் எங்க கையில ஒரு கொம்பை கொடுத்திருக்கிறாருப்பா. அந்த கொம்பை வைத்து நாங்கள் எதை வேணாலும் மேற்கொள்ள முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதை வேணாலும். ஏன்னா இந்த ரட்சணியின் கொம்பு எங்களுக்காய் பிறக்கப்பட்டார். எங்களை மீட்கும் பொருளாக, எங்களை ரட்சிக்கும் பொருளாக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, சங்கீதம் 18:2 வாசிக்கலாம். அங்க சொல்றாரு பாருங்க, தாவீது சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் ரட்சகரும், என் ரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், நான் நம்பியிருக்கின்றவரும், துருகமும், துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் ரட்சணிய கொம்பு. என்னவா இருக்கிறாரா? என் ரட்சையின் கொம்பு. அந்த தாவீதின் வம்ச வழியில வந்த இயேசு என்ற நாமம் நமக்கு ஒரு கொம்பா இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். எந்த காரியங்களை சிதறடிக்க நினைச்சாலோ எனக்கு இயேசு என்ற நாமம் என்ற ஒரு கொம்பு என்கிட்ட இருக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
ஆமென். அது துதிக்கும், ஆமென் சொல்லுங்க. அது ஆராதிக்கும், ஆமென் சொல்லுங்க. அது தைலத்தால் நிரம்பி இருக்கும், ஆமென் சொல்லுங்க. அது எண்ணெயால் நிரம்பி இருக்கும், ஆமென் சொல்லுங்க. அது வருகைக்கு முன்குறிக்கப்பட்ட அடையாளமாய் கர்த்தர் என்னை, என் குடும்பத்தை, என் ஜனத்தை கொண்டு அவர் செய்வார். ஏன்னா ரட்சணியின் கொம்பு எனக்குள்ள இருக்கு, ஆமென் சொல்லுங்களேன். சகரியா தரிசனத்தை பார்த்தார், 4 கொம்பை பார்த்தார். அந்த 4 கொம்பு நம்மளை என்ன பண்றதா? சிதறடிக்கிற கொம்பா. நம்மளை சிதறடிக்கவே முடியாது. ஏன்? முதல் அவருடைய நாமம் என்ற ஒரு கொம்பு என் மேல் தரிக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அங்க பாருங்க, வாசிக்கலாம் அப்படியே. சகரியா 1:21 வாசிங்க. இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். யாரை கேட்கிறாரா? கார்பெண்டரை கேட்கிறாரா? அந்த 4 தொழிலாளியை கேட்கிறாரு, தரிசனத்தை கேட்கிறாரு. இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் ஒருவரும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி, ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்து அவைகளுக்கு பயமுறுத்துகிறதுக்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை வீழ தள்ளுகிறதற்கு இந்த 4 கார்பெண்டர், ஆண்டவராகிய இயேசு என்ற அவர் கார்பெண்டராய் அந்த தொழிலாளி 4 தொழிலாளியாய் அங்க பிரதிபலித்தார். அந்த 4 கொம்புகள் யூதாவையும் எருசலேமையும் இஸ்ரவேலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் துதியையும் கெடுக்க வந்த அந்த கொம்புகள் ஒன்றும் செயல்படாதபடிக்கு கர்த்தர் இந்த 4 பேரை அழைத்தார். இந்த 4 பேரை கொடுத்தார். அதில் முதல் கொடுத்தது அவருடைய நாமம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்க சொல்ற ஜாதியுடைய கொம்புகளை வீழ தள்ளுகிறதற்கு இவர்கள் வந்தார்கள் என்றார். அந்த கொம்புகளை வீழ தள்ளணும், அந்த கொம்புகளை வீழ தள்ளினோம். இன்னைக்கு துதிக்கவே முடியாம, இன்னைக்கு சபையில உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை வீழ தள்ளுகிற அந்த கொம்பை முறிக்கிறது அவருடைய நாமம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவருடைய நாமம், அவருடைய நாமத்துல தான் ஜெயம், அவருடைய நாமத்துல தான் வல்லமை, அவருடைய நாமம் தான் துருகம், அவருடைய நாமம் தான் கேடகம், அவருடைய நாமம் தான் என்னுடைய ரட்சணியம். ஆமென் சொல்லுங்களேன். சொல்றார், 4 காண்பித்த 4 தொழிலாளிகளை கொடுத்து இந்த 4 தொழிலாளிகள் 4 கொம்புகளை முறிக்கிறவர்களாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம் அப்படியே. எபேசியர் 1:20 வாசிங்க. எபேசியர் 1:20 வாசிக்கலாம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவம் இம்மையிலும் மற்றும் அல்ல மறுமையிலும் பேர் பெற்று இருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அந்த கொம்பை உடைக்கிறது இயேசு என்ற நாமத்துல தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அவருடைய நாமம் தான் எல்லா நாமத்துக்கும். சொல்லுங்க, எல்லா நாமத்துக்கும் என்னவா? அவருடைய நாமம் உயர்ந்திருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா நாமத்துக்கும் நான் இயேசுவின் என்ற நாமத்தை உயர்த்துகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவம் இம்மையிலும் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்று இருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்துவதாக, எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென். இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறோம். எந்த பெருமையை நாங்கள் உயர்த்த மாட்டோம். ஹல்லேலூயா. நாங்கள் யாரையும் உயர்த்தி பேச மாட்டோம், நாங்கள் இயேசுவை உயர்த்தி பேசுகிறோம். சொல்றாரு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், உயர்த்தப்பட்ட நாமம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாசிக்கலாம் அப்படியே வாசிங்க. எபேசியர் 21 வாசிங்க. அவர் உன்னதங்களில் நம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அவர் உன்னதங்களில் இருக்கிறாருங்க. அவருடைய நாமம் உன்னதமான நாமம். அவர் சொல்றாரு பாருங்க,
எல்லா நாமமும், எல்லா நாமமும். பிலிப்பியர்ல வாசிங்க, பிலிப்பியர் 2:9 வசனத்தையும் 10 வசனத்தையும் வாசிங்க. பிலிப்பியர் 2. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, யார் உயர்த்தினாரா? தேவன் உயர்த்திட்டாரு. இயேசுவை உயர்த்திட்டாரு. இயேசு என்ற இந்த நாமத்தை தேவன் எல்லா விதத்திலும் உயர்த்தி வச்சிருக்கிறார். அவருடைய நாமம் நமக்குள்ள இருக்குனா, அவருடைய நாமம் நம்ம மேல இருக்குனா, நீங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் காட்டிலும் நான் தான்ப்பா உயர்ந்தவர், அவருடைய நாமம் என் மேல் தரிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதான் சொல்றார், அவர் நாமம் உயர்ந்திருக்கு. அவருடைய நாமத்தினால் அந்த கொம்பை முறிக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டாவது கொம்பு என்ன தெரியுமா? இயேசுவின் வார்த்தை. அவர் வார்த்தையில தாங்க கொம்பை வீழ்த்தவே முடியும். வேற எதுலயும் வீழ்த்தவே முடியாது. சிதறடிக்கிற கொம்பு, சிதறடிக்கிற கொம்பை நம்ம சிதறடிக்கணும்னா ஒன்னு இயேசு நாமம் வேணும், ரெண்டாவது அவருடைய வார்த்தை வேணும். எபிரியர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணக்களையும் உன்னையும் குத்துகிற யோசனைகளையும். ஆமென். அவருடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு என்ற அந்த வார்த்தை, அந்த வார்த்தையில தான் சில கொம்புகளை முறிக்கவே முடியும். ஆமென். சில இதை நம்ம பிடிச்சுங்கிறோம். மாடு முட்டை வரும்போது 2 கொம்பை பிடிச்சிக்கின்னு, சார் விட்டா குத்திடும், சார் விட்டா குத்திடும், விட்டா நீ பிடிச்சுங்கிற. அதனால தான் அது என்ன பண்றது, உனக்கு பயம். மாடு முட்டை வருது, இயேசு நாமத்தில் நான் வார்த்தையை சொல்லி அங்கேயே நிற்க வைக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. பல கொம்புகள் நமக்கு விரோதமா வரலாம். சில கொம்பு பின்னாடி குத்தும், சில கொம்பு என்னது பின்னாடியே குத்தும். அதை நம்மளால தெரியாது. ஆனா வார்த்தையில நம்ம நிரம்பி இருந்தோம்னா, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம வார்த்தையில நிரம்பி இருக்கணும். அவருடைய வார்த்தை தாங்க அந்த கொம்புகளை முறிக்கிற ஒரு ஆயுதம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? எபேசியர் 6:17 வாசிங்க. எபேசியர் 6:17 வசனம். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எதை எடுத்துக்கொள்ளணும்? ஆவின் பட்டயம். அல்லேலூயா. ஆவின் பட்டயம் எது? வார்த்தை. அவருடைய வார்த்தையை நீங்க கையில எடுத்துக்கங்க. அவருடைய வார்த்தை உங்களுக்கு சமாதானம். அவருடைய வார்த்தை தரிசனங்களை பிறப்பிக்கும். அவருடைய வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கொம்புகளா இருந்தாலும் முறிச்சு போட்டுடும். ஹல்லேலூயா. நம்ம பிடிச்சுங்கிறோம் கையில, விட்டா குத்திடும். இல்ல, வார்த்தையில நில்லுங்க, வசனத்துல நில்லுங்க. வார்த்தையானது அந்த கொம்புகளை முறித்து போட்டுடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்க. வெளிப்படுத்தினல் 12:11 வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். எதுல ஜெயிக்க முடியும்? கொம்ப சொல்லுங்க. எதுல ஜெயிக்க முடியும்? ரத்தத்தினாலும் வசனத்தினாலும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன். ஏய் வாடா முட்றா, நான் புடிச்சிடுறேன், நான் கவுத்துறேன், நான் கவுத்துறேன். இல்லைங்க, அதெல்லாம் ரியல்ல நடக்காது. ரியல் வாழ்க்கையில் அதெல்லாம் முடியவே முடியாது. ரியல் லைஃப்ல, அதுவும் கிறிஸ்துவர்களுக்கு, அது தேவனுடைய அந்த ரட்சணையை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு அந்த கொம்பை முறிக்கணும்னா ஒரே ஆயுதம் அவருடைய ரத்தமும் அவருடைய வசனமும் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த வசனம் தான். நான் அடிக்கடி 2 சாமுவேல் 22 படிப்பேன். அடிக்கடி படிப்பேன் நான்.
ரொம்ப படிக்குவேன். அது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. என் வாழ்க்கையில் வந்த சாட்சி போல இருக்கும். வாசிங்க சிஸ்டர், அப்படியே முதல்ல 1-2 வாசிங்க. 2 சாமுவேல் 22. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் என்ன பண்ணாரா? அவனுடைய எல்லா சத்ருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தபோது அவன் கர்த்தருக்கு முன்பாக இல்ல எவ்வளவு நல்லவர் பாருங்க. இது எங்க வாழ்க்கையா நாங்க பார்க்கிறோம். இந்த வசனத்தை எப்படி பார்க்கிறோம்? என் வாழ்க்கையா பார்க்கிறேன், எங்க ஊழியமா நான் பார்க்கிறேன், எங்க ஊழியமா நான் பார்க்கிறேன். இல்ல அங்க சொல்றாருல, ஒரு அடியில் தூரத்திலே கண்ட மரணத்தை. அத அம்பரங்க இந்த வசனங்களை வச்சு எழுதின பாட்டு அது. அந்த தயவு அவ்வளோ பெரிய தயவு, அது அவ்வளோ பெரிய தயவு. அங்க சொல்றாரு கர்த்தர் இப்படி சொல்லாங்க, கர்த்தர் சாம் சுரேஷை அவனுடைய எல்லா சத்ருக்களின் கைக்கு சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பதாக பிரசங்கித்த பிரசங்கம். இதுல உங்க பேரை போட்டு நீங்க படிங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பல வரும். வசனத்தை எடுத்துக்கங்க, இதை எடுத்துக்கங்க. ஏசாயா 49 13, 14, 15 எடுத்துக்கங்க. அடிக்கடி வர்றோம், வாழ்க்கையில் வந்துனே இருக்கும். அது வரும்போதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? வாசிங்க, அதை வாசிங்க. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பாடுங்கள். பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டவர்களுக்கு தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். 14 சீயோனே, கர்த்தர் என்னை கைவிடார், ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். 15 ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸ்திரீயானவள். இல்ல உங்க வாழ்க்கையில அநேக போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தின் கொம்ப முறிக்க தான் வசனம் கையில கொடுத்தார் ஆண்டவர். இந்த வசனங்களை நீங்க எடுத்து கிளைம் பண்ணுங்க. Lord, I declare, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதே இல்லை. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நான் உன்னை, எல்லாரும் மறப்பாங்கங்க, ஆனா அவர் உன்னை சொல்லுங்க, அவர் என்னை மறப்பதே இல்லை. இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் வரும்போது என்ன பண்ணும்? வசனத்தை தேடி கையில் எடுத்துக்கணும். அந்த சூழ்நிலைக்கு வசனத்தை கையில் எடுத்துக்கணும். அந்த வியாதிக்கு இந்த வசனத்தை எடுக்கணும். அந்த தனிமைக்கு இந்த வசனத்தை எடுக்கணும். நம்மளை விட்டு தூரம் போறவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லும். தான் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்களே மறந்தாலோ நான் உன்னை மறப்பதே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மறப்பதே இல்லை. இப்படி சத்ருவை பார்க்கும்போது சத்ருவின் கைக்கும் சவுலின் அம்புக்கும் விலக்கி கர்த்தரனை மீட்டார். வசனங்களை பேசணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சூழ்நிலைகளுக்கு தான் வசனம். ஆறுதலின் தேவன், உயர்த்துகிற தேவன், நன்மை செய்கிற தேவன். வசனங்களை எடுங்க. இந்த வார்த்தை இருந்தாதான் சில கொம்புகளை முறிக்க முடியும். ஆமென். வெளிப்படுத்தல் சொல்றல, ரத்தமும் வசனமும், இந்த சாட்சியின் வசனம் தான் என்ன பண்ணுமா? விடுதலை ஆக்கும். வசனம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. மூன்றாவது, கர்த்தரை உயர்த்தும் துதி. மூன்றாவது என்னது? முதலாவது கொம்ப முறிக்கணும்னா அவருடைய நாமம் இருக்கணும். ரெண்டாவது கொம்ப முறிக்கணும்னா அவருடைய வார்த்தை இருக்கணும். மூன்றாவது கொம்ப முறிக்கணும்னா துதி இருக்கணும். கர்த்தரை உயர்த்தணும். ஆராதனையில யாரை உயர்த்துறோம்? கர்த்தரை உயர்த்தணும். அப்பா நாங்க உயர்த்துகிறோம். ஆராதனை பாடல்கள் எப்படி இருக்கணும்? அவரை உயர்த்துறதாவே இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தினே இருக்கணும்.
பாருங்க, அங்க வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 149:7 வாசிங்க. சங்கீதம் 149:7 வாசிங்க. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மைகளை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு செலுத்தவும். வாசிக்கலாம் அப்படியே. அவர்களில் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? கொம்ப மூன்றாவது கொம்ப முறிக்கணும்னா என்ன வேணும்? துதிக்கணும். ஆமென். வரும் பிரச்சனை வரும், சிதறடிக்க வரும். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர் சொல்றார், நீ துதி, பிரச்சனையா துதி, துதித்து பாடு, மகிழ்ந்து பாடு, கைத்தட்டி பாடு, ஆர்ப்பரித்து பாடு. நம்ம என்ன பண்றதுல? துதிக்கிறதுல. ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டுதே, நல்லா வர மாட்டுதே. கர்த்தரை நல்லா துதிக்கணுமா? ஆமென். நல்லா துதிக்கணும். தகப்பனே, என் தந்தையே, என் தலை நிமிர செய்தவரே, துதிங்க. எப்பெல்லாம் சோர்வுக்குள்ள போறோம், எப்பெல்லாம் சமாதானத்தை இழந்து போறோமோ, அப்பெல்லாம் கர்த்தரை நல்லா துதிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவரை துதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் நாமம் தரிக்கப்பட்ட கொம்புகளை முறிப்போம். அவருடைய சாட்சியின் இரத்தத்திலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலே கொம்புகளை முறிப்போம். அவரை உயர்த்துகிற உயர்வில் நம்ம என்ன பண்ணுவோம்? கொம்புகளை முறிப்போம். கடைசியாக கரங்களை உயர்த்தி, எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி, நல்லா 2 கரங்களை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். 4வது கொம்பை அபிஷேகத்தினால தான் முறிக்க முடியும். நல்லா சொல்லுங்க, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழியணும். சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, சத்துருக்கள் முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். சங்கீதம் 20 சொல்லுகிறது, நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நாங்கள் குதிரைகளோ ரதங்களையும் மேன்மை பாராட்டவில்லை, நான் கர்த்தரே மேன்மை பாராட்டுகிறேன், கர்த்தரே மேன்மை பாராட்டுகிறேன். ஏசாயா 45 முதல் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்ட கோராசே, நீ வெங்கல கதவுகளும் இரும்பு தார்ப்பாளையும் முறிப்பாய், மறைந்திருக்கிற மறைப்பொருளின் பொக்கிஷங்களை நீ எடுப்பாய், நீ எடுப்பாய். உன் தலை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கும்படி, கொம்புகளை வீழ்த்தும்படி, கொம்பை முறிக்கும்படி அந்த ஆனந்த தைலம், அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் உங்க மேல பலமாய் 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 ஷாகா டா 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 ரிபகதா ரபா ஷகரபா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் அபிஷேகமே இல்லாம சோர்ந்து போயிடுறோம். சில நேரங்களில் மந்தமா போயிடுறோம். அந்த பொல்லாத சிதறடிக்க நினைக்கிற கொம்பு குடும்பத்தில் பிரிவினை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, துதி இல்லை. ஏன் தெரியுமா? அபிஷேகம். இந்த அபிஷேகம் இருந்தா எந்த கொம்பு இருந்தாலும் அது முறிந்து விழுந்துடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நானும் பாஸ்டர் அம்மாவும் நிறைய தீர்மானங்களை எடுத்தோம். ஜெபம், அபிஷேகம், வேற எதுவும் இல்லம்மா. இந்த ஆலயம் கர்த்தருடையது. இந்த ஆலயம் யாருது? தேவனுடையது. இது அவர் கட்டட்டும், இது அவர் கட்டட்டும். இதை சிதறடிக்க பண்ணுகிற கொம்புகள்லாம் விடும். ஆமென் சொல்லுங்க. ஆலயத்தை சிதறடிக்க நினைக்கிற எந்த கொம்பா இருந்தாலும் அது முறிந்து விழுந்துடும். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவரே தான் சொல்றாரு. சகரியா பார்த்த 4 கொம்பு யூதாவையும்
எருசலேமிலும் இஸ்ரவேலையும் சிதற பண்ணுச்சான். துதியும் சமாதானத்தை ஆசீர்வாதத்தை கெடுக்க வந்த அந்த 4 கொம்புக்கு 4 தொழிலாளர்களை அனுப்பிச்சாராம். அந்த 4 தொழிலாளர்களை குறித்து அதை கார்பெண்டர்ன்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு ஒரு கார்பெண்டரா தான் வந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் கார்பெண்டரா வந்தார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் சொல்றார் இல்லையா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனோன்றார். அவருடைய சாட்சியின் வசனத்தின் ரத்தத்திலே ஜெயிக்கிற என் ஜனோன்றார். அவரை உயர்த்துகிற அந்த உயர்வு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அபிஷேகம், அபிஷேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 2 கரங்களை உயர்த்தி தேங்க்யூலோ. என்னை ஆனந்த தைலத்தாள் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. நல்லா 2 கைகளை உயர்த்தி, நல்லா 2 கரங்களை உயர்த்தி, அப்பா அபிஷேகம் செய்கிறீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஷாகா டாடா ரிபாதா ரபா ஷேகரே. ஒரு அபிஷேகம், கொம்புகளை முறிக்கிற அபிஷேகம். என் ஆனந்த தைலத்தால், என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவி. கொம்புகளை முறிக்கிற அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களா? கொம்புகளை முறிக்கிற அவருடைய வசனத்தில் நிற்கிறவர்களா? கொம்புகளை முறிக்கிற கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய், அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய். இயேசுவே, ஆவியானவரே, ஆவி ஷாகாடாடாடா லேபாடோடா லிபாதாராபா ஷேகரே. ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. உடைய பிரசன்னத்தில் நாங்கள் அப்படியே விட்டு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் நல்ல பிதாவே, ஆமென்.